இயக்குனர் வி கதிரேசன் இயக்கிய படம் அந்த நாள். இந்த படத்துல ஆரியன் சாம், ஆத்யா பிரசாத், கிஷோர் ராஜ்குமார், நம்ம இமான் அண்ணாச்சி, சோ இப்படிப்பட்ட நடிகர்கள் வந்து நடிச்சிருக்காங்க. இது ஒரு என்னன்னா குறைவான நடிகர்கள் தான் நடிச்சிருக்காங்க. ஆனா டைரக்டர் வந்து இந்த படத்தை வந்து எப்படி எடுத்திருக்காருன்னா, நரபலிய மையமா கொண்ட கதைய களத்தை கொண்டு வந்திருக்காருன்னு தான் சொல்லணும். நடிகர் ஆரியன் சாம் வந்து என்னன்னா இந்த படத்துல இயக்குனரா வந்து நடிச்சிருக்காரு. அவர் தன்னுடைய புது பட வேலைகளுக்காக கதை டிஸ்கஷனுக்காக வந்து ஒரு இடத்துக்கு போறாரு. சோ அங்க வந்து ஷூட்டிங் நடத்தலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காரு. சோ அங்க அந்த இரவுல வந்து அமானுஷ்ய சக்திகள் வந்து எதிர்பாராத விதமா நடக்குது. சோ அதுல இருந்து தப்பிக்க பார்த்தா அங்க ஒரு மர்ம மனிதன் வந்து கொலை பண்றான். இது ஏன் எப்படி நடக்குது அப்படின்ற விஷயத்த வந்து எவ்வளவு சுவாரஸ்யமா சொல்ல முடியுமோ அவ்வளவு சுவாரஸ்யமா டைரக்டர் சொல்லியிருக்காரு. இந்த படம் வந்து ஒரு சின்ன பட்ஜெட்ல எடுக்கிறாங்கன்றது நம்மளுக்கு பார்த்தாலும் அது சொல்லப்பட்ட விதம், கதை நகரும் விதம் நம்மளுக்கு ஆடியன்ஸை வந்து சில இடங்கள்ல ஒரு சலிப்பை ஏற்படுத்தினாலும் பல இடங்கள்ல நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு அட்டன் பண்ற படமா தான் இந்த படம் வந்து இருக்கு. அதை வந்து சொல்லப்பட்ட விதம் வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஆரியன் சாமோட நடிப்பு வந்து பாத்தீங்கன்னா யதார்த்தமா இருக்கு. எந்த இடத்துல வந்து அவருடைய முகபாவம் வந்து பயத்தை காட்டணும், எந்த இடத்துல அவருடைய வந்து உடல் வந்து ஒரு அதிர்ச்சியூட்டக்கூடிய, அதாவது அவர் வந்து நடிப்புல வந்து ஒரு மேம்பட்ட நடிகராக தன்னுடைய உடல் அமைப்பிலையும் சரி, தன்னுடைய வந்து நடிப்பு ஆற்றல சரி நல்ல மேம்பட்ட ஒரு நடிப்பை தான் வந்து வழங்கியிருக்காருன்னு தான் சொல்லணும். ஹீரோயின் வந்து ரெண்டு பேருமே வந்து இந்த படத்துக்கு வந்து பெரிய ஒரு கமர்ஷியல் ஹீரோயின் இல்லைனாலும் இந்த படத்துல வந்து ஹீரோயின் வந்து நடிப்பை உணர்ந்து கேரக்டரை உணர்ந்து கரெக்டா நடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். முகபாவங்கள், அசைவுகள், ஒரு பயம், பதட்டம் இதெல்லாம் வந்து நல்லா வந்து விரக்தியா வந்து டைரக்டர் வந்து வேலை வாங்கியிருக்காரு. ஹீரோவும் பல இடங்கள்ல வந்து தனக்கான அந்த நடிப்பு மெச்சூரிட்டி வந்து அந்த இதுல வந்து காமிச்சிருக்காரு. நல்ல குவாலிட்டியாவும் இருக்கு. இமான் அண்ணாச்சியோட நடிப்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சும்மா ஒரு சாதாரண ஏற்கனவே நடிச்சு இவர் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஆனா வந்து அப்படியே ஒரு அசால்ட்டா வந்து தட்டிட்டு போவாரு இந்த படத்துல. அது நல்லாவே நடிச்சிருக்காரு. கிஷோர் ராஜ்குமாரோட நடிப்பு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யதார்த்தமா இருக்கும். அவர் வந்து எப்படின்னா அப்படியே அதாவது ஒரு ஒரு நடிகர்களுக்கு கீழே வந்து ஒரு பேஸ் ஒரு அடிப்படை ஒரு வீட்டுக்கு அடிப்படை கட்டுமானம் தவிர மாதிரி அந்த கதாபாத்திரங்கள் ஒரு சின்ன கேரக்டரா இருந்தாலும் அவருடைய நடிப்பை வந்து பொறுப்புணர்ந்து செயல்பட்டு இந்த படத்துல அவரு ஒரு நல்ல ஒரு முக்கிய பங்கா தான் வகிச்சிருக்கு. இந்த படத்துல எல்லா கேரக்டருக்குமே இயக்குனர் வந்து நல்லா கரெக்டா வந்து ஒரு கரெக்டான லெவல் ஒரு பாத்திர படைப்பை வந்து கரெக்டா அருமையா வந்து உருவாக்கி இருக்காருன்னு தான் சொல்லணும். படத்துல நடிச்ச இன்னொரு நடிகர் ராஜ்குமார், அவரு நல்லாவே நடிச்சிருக்காரு. படத்துல வந்து மியூசிக் வந்து பாத்தீங்கன்னா ராபர்ட் சண்முகம். இவர் வந்து என்னன்னா நம்ம ஒரு ஆடியன்ஸா பாக்குறப்ப எந்த இடத்துல பயமுறுத்தணுமோ அந்த விஷயத்த வந்து கரெக்டா அழகா வந்து பண்ணிருக்காரு. கேமராமேன் சதீஷ் கதிர்வேல் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்து நம்ம என்னடா ஒரு ஒரு இந்த மாதிரி படங்கள் பண்றப்ப என்ன ஒரு பிரச்சனைனா, அந்த கேமரா பண்றது வந்து நம்மளுக்கு வந்து ஆடியன்ஸ் எந்த விதத்துல வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சோ பயத்தையும் கொடுக்கணும், நடிகர்களுடைய முகபாவத்தையும் கரெக்டா கொடுக்கணும், பேக்ரவுண்ட் செட் ப்ராப்பர்ட்டி எல்லாமே கரெக்டா இருக்கணும், எந்த இடத்துல நம்மளுக்கு மைண்ட் டிஸ்டர்பன்ஸா வரக்கூடாது. அது வந்து இந்த இதுல வந்து என்னன்னா கேமரா வந்து கரெக்டா வந்து சூப்பரா வந்து வேலை பார்த்திருக்காங்க. சோ டைரக்டரும் அதுக்காக வந்து வேலை வாங்கியிருக்காரு. சோ இதான் சொல்லணும். படம் வந்து பாக்குறப்ப வந்து படத்துல வந்து சில தடுமாற்றங்கள் இருந்தாலும் படம் வந்து நம்மள வந்து ஒரு சீட் நுனியில உட்கார வைக்கிறக்கூடிய அளவுக்கு நல்லாவே பெஸ்டாவே பண்ணிருக்காங்க. ஒரு நல்ல அட்டெம்ப்ட் தான் பண்ணிருக்காங்கன்னு சொல்லணும். படம் வந்து நம்பி பார்க்கலாம்.